Welcome to my channel InfoMissil. This video is sponsored by EduQuest. EduQuest ஆன்லைன் மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், ஸ்டாக் மார்க்கெட் மேஸ்ட்ரோ உள்ளிட்ட பல கோர்ஸ்களை நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கொள்ள தரமான பயிற்சி வழங்குறாங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெக்னீசியம் என்கிற தாதுச்சத்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ முக்கியமானது, அதனோட நன்மைகள் என்னென்ன, மெக்னீசியம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நமது உடலை எப்போதும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதில் தாதுக்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தாதுக்களில் மெக்னீசியம் முக்கியமானது. இது பல நோய்களிலிருந்து நம்ம பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது. இப்போது இதனோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். நமது உடலின் நரம்பு தசை கடத்தல் மற்றும் நரம்பு பரிமாற்றம் இரண்டுக்கும் மெக்னீசியம் முக்கியமானதாகும். நரம்பு மண்டலம் மற்றும் மூளை முழுவதும் செய்திகளை அனுப்பும் ரசாயனங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மெக்னீசியம் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதன் மூலம் கற்றல், நினைவாற்றல் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது. அடுத்ததாக, இதய சுருக்கங்களுக்கு ஒரு முக்கிய கனிமமான கால்சியத்தை ஒழுங்குபடுத்துவதில் மெக்னீசியம் உதவுகிறது. அதாவது, ஒழுங்கற்ற இதய துடிப்புகளை தடுப்பதன் மூலம் இயல்பான மற்றும் ஆரோக்கியமான இதய துடிப்பை ஊக்குவிக்கிறது. மெக்னீசியம் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமும், இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும், தமனி கால்சிஃபிகேஷனை தடுப்பதன் மூலமும் இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. இது நாள்பட்ட இதயநோய் உருவாகும் வாய்ப்பை குறைக்கிறது. அடுத்ததாக, உடல் தசையின் சரியான செயல்பாட்டில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தசை பிடிப்பிற்கு பிறகு தசைகளை தளர்த்த உதவுகிறது. மெக்னீசியம் தூக்க விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனான மெலட்டோனின் ஒழுங்குமுறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது உங்கள் மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்ய உதவுகிறது. மேலும் மெக்னீசியம் மனநிலையை ஒழுங்குபடுத்தும் நரம்பியல் கடத்தியான செரோட்டோனின் உற்பத்தியை ஆதரிக்கிறது. இதன் மூலம் மனச்சோர்வினை நீக்கி ஒட்டுமொத்த மனநிலையை மேம்படுத்துகிறது. அடுத்ததாக, எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கால்சியம் மற்றும் வைட்டமின் டியுடன் இணைந்து எலும்பு அடர்த்தியை உருவாக்குகிறது. உடலின் மெக்னீசியத்தில் தோராயமாக 60% மெக்னீசியம் எலும்புகளில் சேமிக்கப்படுகிறது. மேலும் இன்சுலின் உணர்திறன் மற்றும் குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. போதுமான அளவு மெக்னீசியம் உட்கொள்வது டைப் 2 டயபெட்டிஸ் நோயின் அபாயத்தை குறைக்கவும், டயபெட்டிஸ் நோய் உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது. இப்போது எந்தெந்த உணவுப் பொருட்களில் மெக்னீசியம் நிறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கீரையில் மெக்னீசியம் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. 100 கிராம் கீரையில் 25 மில்லிகிராம் முதல் 31 மில்லிகிராம் வரை மெக்னீசியம் உள்ளது. எனவே ஏதேனும் ஒரு வகை கீரை உங்கள் உணவில் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக, பாதாம் புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. தினமும் 5 முதல் 6 பாதாம் சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியம் கிடைக்கும். அடுத்ததாக, பூசணி விதைகளில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது. மேலும் துத்தநாகம், இரும்புச்சத்து, காப்பர் என பூசணி விதையில் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அடுத்ததாக, கருப்பு பீன்ஸில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ், நார்ச்சத்து மற்றும் புரதம் போன்ற அத்தியாவசிய தாதுச்சத்துக்கள் உள்ளன. அவை எலும்புகளின் வலிமையை பராமரிக்க உதவும். எனவே வாரம் ஒரு முறை கருப்பு பீன்ஸில் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும். அடுத்ததாக, அவகேடோ. வெண்ணெய் பழம் என்று அழைக்கப்படும் அவகேடோவில் 58 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. ஒரு நாளைக்கு உங்கள் மெக்னீசியம் தேவையில்
16% இதிலிருந்து கிடைக்கும். மேலும் அவகோடாவில் பொட்டாசியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் உள்ளன. அடுத்ததாக டார்க் சாக்லேட். சுவையான மற்றும் மெக்னீசியம் நிறைந்த உணவுப் பொருளாக டார்க் சாக்லேட் உள்ளது. டார்க் சாக்லேட்டில் இரும்பு, தாமிரம், மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற விட்டமின்கள் உள்ளன. அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழங்கள் மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகும். அடுத்தது குயினோவா. குயினோவா அதிக புரதம், குறைந்த கொழுப்புகள் உள்ள தானியமாகும். இது இயற்கையாகவே பசையும் இல்லாதது. அதிக நார்ச்சத்து, மெக்னீசியம் மற்றும் புரதம் நிறைந்த ஒரு முழு தானியமாகும். அடுத்தது சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸில் போதுமான அளவு மெக்னீசியம் நிறைந்துள்ளது. 100 கிராம் சோயாபீன்ஸில் 280 மில்லிகிராம் மெக்னீசியம் நிறைந்துள்ளது. சில நேரங்களில் உணவின் மூலம் போதுமான மெக்னீசியம் கிடைக்காத போது மருத்துவரின் ஆலோசனைப்படி மெக்னீசியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம்.